அறம், அன்பு, அறிவு. அறத்துக்காக மில்லி. அறம் பகுதி 2. வணக்கம். எமது காணொளியை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றிகள். அறம். நாங்கள் முதல் காணொளியில் பகுதி 1 அறம் செய்தோம். அறம் ஒரு பயிரை நட்டு அறம் செய்தோம், அறம் செய்கிறோம். அறம் என்பது பல வழிகளில் செய்யலாம். இன்று நாம் புதியதொரு அறம் செய்வதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். மனிதன் நாகரிகம் தோன்றி மனிதன் உருவாகி வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் மனிதன் உணவுக்காக இலைக்குலைகள் பழங்களை உண்டு வந்தான். அதன் பின்னர் பசுவிலிருந்து பாலை உட்கொண்டான். அதன் பின்னர் தான் கால்நடைகளை வளர்க்க தொடங்கினான். மனிதன் கால்நடைகளோடு தான் முதலாவது விவசாயத்தை ஆரம்பித்தான். கால்நடைகளோடு மனிதனும் நாடோடிகளாக இருந்தார்கள். அவர்கள் எங்கெல்லாம் தண்ணீரும் கால்நடைகளுக்கு உணவும் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று நாடோடி வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு சில சமயங்களில் உணவு கிடைப்பதில்லை. பச்சிலம், பசைல் போன்ற தானியங்கள், உணவுகள் இந்த கால்நடைகளுக்கு கிடையாமல் போய்விட்டது. இதனால் சிந்தித்த மனிதன் முதலாக பயிர் செய்ய ஆரம்பித்தான். இந்த பயிர்தான் இன்று உலகில் நமக்கெல்லாம் போஷித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பயிர் உலகம் முழுவதும் வியாபித்து இன்று பயிற்சிகை இல்லாமல் மனிதன் இல்லை என்ற நிலையில் வந்துவிட்டோம். நாடோடி வாழ்க்கையாய் வாழ்ந்த மனிதன் ஒரு இடத்தில் நிலை கொள்ள தொடங்கியதற்கு காரணம் பயிர். எந்த பயிரும் உடனடியாக பலனை தராது. அது விதை போட்டு முளைத்து மரமாகி பூத்து காயாகி பலமாகித்தான் அதன் பலன்கள் பல வடிவங்களில் நாம் அடைகிறோம். இந்த மனித வாழ்க்கையில், எமது வாழ்க்கையில் மனிதன் எப்போது பயிர் செய்ய தொடங்கினானோ அது ஒரு புதிய யுகத்தை ஆரம்பித்தது. அறம். நெல், அரிசி, சோறு. நாங்கள் தமிழ் மொழி பேசும் நாங்கள் அதிகமானவர்கள் நெல், அரிசி, சோறைத்தான் பிரதான உணவாக சாப்பிடுகிறோம். நெல்லில் இருந்து அரிசி வருகின்றது. அரிசியிலிருந்து நாங்கள் அதை சமைத்து சோறாக்குகிறோம். இன்று நெல்லை தெரியாதவர்கள் வெளிநாடுகளில் நமது பிள்ளைகள் நிறைய பேர் நெல்லை தெரியாது. ஆகவே நெல் வயல்களில் நெல் விளைந்து பின்னர் அது அரிசாகி வருகின்றது. இப்போது நாம் சோறு என்று சொல்கின்றோம். சரியான முறைப்படி தமிழில் நெல், அரிசி, சோறு என்று சொல்வதை தமிழர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நெல், அரிசி, சோறில் இருந்து நாங்கள் எப்படி அறம் செய்யலாம் என்பதை இப்போது பார்க்க போகின்றோம். நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் தமிழ் பேசுபவர்கள் அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சோறு சமைத்து சாப்பிடுவோம். ஆகவே அரிசி நாங்கள் போடும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு பொடி அரிசி எடுத்து சேமித்து வைத்தால் அது நாளடைவில் எங்களுக்கு சிறுதுளி பெருவெள்ளமாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கூடி திருப்பி ஒரு சமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு நாட்களின் பின், ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கு பின் நாங்கள் ஒரு தடவை சமைப்பதற்குரிய அரிசை சேமித்து எடுக்கலாம். இந்த சேமிப்பானது எமக்கு அறத்தை தேடித்தரும். நாங்கள் உணவு அருந்துவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். சோறு சாப்பிடுவதை கொஞ்சமாக குறைத்து கொள்ளலாம். அத்துடன் அந்த சோறு நாங்கள் அதை மிச்சம் பிடிக்கும் போது அரிசி, அதனால் எங்களுக்கு செலவு மிச்சமாகும். இன்னும் அதை தாண்டி நாங்கள் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை எங்கள் சமுதாயத்துக்கு, எங்களுக்கு பின்னால் வரும் எங்கள் சந்ததியினருக்கு நாங்கள் அதை அறிமுகப்படுத்துகிறோம். அவர்களும் அதை தொடர்வார்கள். இப்படியான விஷயத்தை செய்யும் போது எங்களிடம் அதிக பணம் இருந்தால், எங்களுக்கு தேவையில்லாவிட்டால், அந்த அரிசி பெறுமதியானவர்களுக்கு இன்று உலகத்தில் எத்தனை பேர் சோறு இல்லாமல் உணவில்லாமல் அலைகிறார்கள்.
அவர்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கும்போது உங்கள் மனமும் மாறும், நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். அத்துடன் நாங்கள் கொடுக்கும் யாரும் எங்களில் நண்பர்கள் ஒருவருக்குத்தான் நாங்கள் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் அத்தனை மனிதர்களும் அத்தனை உயிர்களும் எங்கள் நண்பர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். இப்படியாக நாங்கள் இந்த அறம் செய்வதன் மூலம், ஒரு பிடி அரிசை மிச்சம் பிடிப்பதன் மூலம் எங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் உணவு தட்டுப்பாடை கூட நாங்கள் குறைக்கலாம். ஆகவே எல்லோரும் இதை தொடருங்கள். விரும்புகிறவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுவோம். நன்றி.